நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை கண்டித்து நடைபெறும் போராட்டங்களில் வன்முறை ஏற்பட்டிருக்கிறது. அதில் 14 பேர் பலியாகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார். கவியரசன், முழு விவரம். வணக்கம் அபிராமி. நேபாளத்துல சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து ஏராளமான இளைஞர்கள் இன்றைக்கு காலையிலிருந்து போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுடைய கிளர்ச்சி என்பது வன்முறையாக மாறி இருக்குது. அதற்கு முக்கிய காரணம் அரசு தரப்புல இருந்து அந்த போராட்டத்தை தடுக்க முயற்சி பண்ணாங்க. ஸோ ரெண்டு தரப்புக்கும் கைகலப்பு, மோதல் ஏற்பட்டு அது கல்விக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து பெரிதாக்கி விட்டது. கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் முதற்கட்டமாக தடியை நடத்தினாங்க. அதுல பலர் காயமடைந்தாங்க. அதே போல தண்ணீரை பீச்சி அடித்து கலவரக்காரர்களை கலைக்கும் முயற்சி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டது. ஒரு பக்கம் போராட்டக்காரர்கள் கல்லை வீசினாங்க. அதே போல தங்களுடைய கைகளில் எதெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் வீசி பாதுகாப்பு படையினரை தாக்க முயற்சி இருந்தாங்க. அதே போல காவல்துறை தரப்புல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இன்றைக்கு காலையில 144 தடை உத்தரவு தான் போட்டிருந்தாங்க. அதுவும் தலைநகர் காத்மண்டுல தான் அது அமல்ல இருக்குது. ஆனா காத்மண்டுவை தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்களுக்கும் கலவரமும் போராட்டமும் பரவியதால எங்கெங்கெல்லாம் நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியலையோ அங்கெல்லாம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டுல இதுவரைக்கும் 14 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலானவர்கள் இளைஞர்களா இருக்கிறாங்க உயிரிழந்தவங்கல. ஏன்னா போராட்டமே அவங்கதான் முன்னெடுத்தது அப்படிங்கிறதுனால வயது குறைவாக இருப்பவர்கள் தான் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கிறது. அதே போல ஏராளமானோர் இந்த மோதலின் போது காயமடைந்திருக்காங்க. அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் போய் அங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதே போல பிரதமர் சர்மா ஒலியின் வீட்லையும் கல்வீச்சு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. நீங்க காட்சிகளை பார்க்கலாம். நாடாளுமன்றத்துக்கு உள்ள போய் அந்த கைப்பிடியை அவங்க உடச்சு தள்ளியிருக்காங்க. அதே போல சில இடங்கள்ல தீ வைப்பு சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கு. அதே போல பாதுகாப்பு படையோட வாகனங்கள் மேல ஏறி அவங்க தங்களுடைய கொடியை காட்டக்கூடிய காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமா காத்மண்டுல ஆரம்பிச்ச கலவரம் நேபாளத்தின் பிற பகுதிகளுக்கும் பரவி வர்றதுனால போராட்டமும் அதிகரிக்கும், அதே போல மோதலும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த 14 அப்படிங்கிற உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அச்சம் தெரிவிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நேபாளத்துல ஒரு நிலையற்ற தன்மை நிலவி வருவதை நம்மால உணர முடியுது. ஐயா, விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன்.